1 கொரிந்தியர் 13:5 இப்படியாக இருக்கிறது. அன்பு கடுமையானதென்று, அன்பு தன்னலமற்றது, அன்பு எளிதாக கோபம் அடையாது, தனக்கு எதிராக இழைக்கப்படும் தீங்குகளை அன்பு நினைத்து கொள்ளாது. ஆமாங்க, அன்பு ஒரு நாளும் தோற்று போகாது. உங்களை நீங்களே நேசித்து உங்கள் குடும்பத்தாரை, உங்கள் பிள்ளைகளை, உங்கள் சொந்தங்களை, உங்களை நெருங்கி இருக்கும் உறவுகளை நேசித்து அது அப்படியே பரவும் பொழுது அன்பு பெருக்கெடுத்து ஓடும். உங்க வாழ்க்கையில நீங்க வெற்றியை பார்ப்பீர்கள். உங்க வாழ்க்கையில ஒரு சந்தோஷத்தை பார்ப்பீர்கள். உங்க வாழ்க்கையில எப்பேற்பட்ட பிரச்சனையா இருந்தாலும் மனிதர்கள் உங்களுடைய அன்பின் நிமித்தம் உங்களுக்கு உதவ வருவார்கள். அன்பு ஒருபோதும் தோற்று போகாது. அன்பினால் எப்பொழுதும் நீங்கள் வென்றவர்களாக தான் இருப்பீர்களே தவிர அன்பினால் நீங்கள் கெட்டு போனவர்களாய் இருக்கவே மாட்டீர்கள். ஏன் அப்படின்னா தேவன் அன்புள்ளவராகவே இருந்தார். தேவன் ஒரு நாளும் ஒருவரை வெறுத்தார் என்று வேதத்துல இல்லவே இல்லைங்க. தேவன் அன்புள்ளவராக இருந்தாருன்னு தான் இருக்குது. கிறிஸ்துவின் அன்பை நீங்க மற்றவர்களுக்கு வெளிக்காட்டும் பொழுது கண்டிப்பா நான் சொல்றேங்க, உங்க வாழ்க்கையில நீங்கள் வெற்றியை பார்ப்பீர்கள். வெற்றியின் பயணத்தை நோக்கி ஓடுவீர்கள். நீங்க மட்டும் போக மாட்டீங்க. உங்க கூட இருக்கிற, உங்களை நெருங்கி இருக்கிற அத்தனை பேரையும் நீங்கள் அரவணைத்து அவர்களையும் வெற்றி பாதையில் நடத்தி செல்வீர்கள். அதுதாங்க அன்போட விசேஷம். நீங்கள் அன்பினால் வென்றவர்களாக இருப்பீர்கள். God bless you.